இவனையும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். சரிதானே? வாடா 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 வாடா. என்னடா ஒரே புலம்பலா இருக்க? டேய் வாடா, உடம்பு சுட்ட குறை. முதல்ல உன் மூளை சூட்ட குறைச்சா எல்லாம் சரியாயிடும். சரிதானே? மிக்க மகிழ்ச்சி. ஆமா, அவனுக்கு மூளை இருக்குன்னு சொல்லிட்டல்ல, அதான் இந்த மகிழ்ச்சி. அழைப்பு வந்துட்டுல, உங்களோட சேர்ந்து எனக்கும் ஆப்பு தான். டேய் என்னடா புறப்பட்டான், குளிக்கல? இந்த வெயில எருமை தானே குளிக்கும். போகும்போது மனுஷன் ஆயிட்டான் பாரு. டேய் அர்ஜுன் சொல்லிட்டு போடா. இந்த பயிர்கிட்ட சொல்லிட்டு போவான், இந்த குருவிகிட்ட சொல்லிட்டு போவான். கிளம்பிட்டான்டா, இதோட கிளம்பிட்டீங்களா? போயிட்டு வந்துடுறேன்டா. டேய் வந்துருவல்ல? வந்துருவேன்டா. என்னடி ஏதோ யோசிச்சுட்டே வர? ஏதோ பின்னு சொல்றாங்களே. ரீசைக்கிள் பின்னுனா தெரியும். ஏய், அது நேத்து நடந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் டி. இது நர்சிங் கிளாஸ், இது ஹீமோகுளோபின். அப்படின்னா நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்களோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தாதான் ரத்த சோகை வரும். இதை தான் கிராம மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இவ என்னடானா ரீசைக்கிள் பின்னையும் ஹீமோகுளோபினையும் போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஏய் வந்தாச்சு போல இருக்கு. நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடி வரேன். நீங்க போங்க. வாங்கடி, நாம போலாம். என்ன மேடம், ஹாய். ரொம்ப சமூக சேவைலாம் செய்றீங்க போல இருக்கு. உங்க அண்ணன் ஊரெல்லாம் பீத்தி திரியறான். என்ன மேடம்? ஆமா, இதுல என்ன இருக்கு? புருஷன் எவ்வழியோ பொண்டாட்டி அவ்வழி. ஐ லவ் யூ காயத்ரி. ஐ லவ் யூ. இதோட 18,000 தடவை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல. அதனால தான் கேக்குறேன், நீ ஒரு வாட்டியாவது சொல்லு ஐ லவ் யூன்னு. அத சொன்னாதான் நமக்குள்ள ஏதாவது உறவு இருக்குன்னு அப்படி அர்த்தமா? இல்ல, ஆனா ஒரு வாட்டியாவது நீ சொல்ல முடியாது. ப்ளீஸ். மாட்டேன். சொல்லுடி. முடியாது. ஏய், முடியவே முடியாது. பைக் சத்தம் கேக்குது. உங்க அண்ணன் வரான். வா 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 உள்ள வா. ஆமா, அப்புறம் என்னண்ணே? நல்லா சேவை செய்கிறீங்க போல. ஆமாண்ணே. இன்னும் என்னென்ன உதவி பண்ணுறீங்க? இல்லைண்ணா, இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி ரத்த தான முகாமில் ரத்த தானம் பண்ணுவேண்ணா. பரவாயில்லையே, இந்த வயசில் சோசியல் ஒர்க் பண்ணுறது பாராட்டுக்குரியது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிங்கண்ணா. நாம் கொடுக்குற ரத்தம் பல பேர் உயிரை காப்பாற்றும். ஆமாண்ணே. நாம் இந்த மாதிரி பண்ணுறது மற்றவங்களுக்கு. நாங்கள் ஆர்கன் டொனேஷன் கூட பண்ணுறோம். எந்த ஆர்கனைசேஷன் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் முன்னின்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். பரவாயில்லையே. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களை உதவாக்கற அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. புரியாதவங்க தெரியாதவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாண்ணே. கொஞ்சம் படித்தவங்களா இருந்தால் புரியும். நீங்கள் வாங்க, இது சம்மந்தமாக எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட வாங்க, உதவி செய்கிறேன். நம்ம ஆஃபீஸ் வாங்க. வணக்கம். செய்வோம். சந்தோஷம். சந்திப்போம். வணக்கம். வாங்க வாங்க, நல்ல வெயிலில் போயிட்டு வரப்பல இருக்கு. ஆமாம் ஆமாம். வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்ல இருக்கேம்மா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். சரிம்மா. அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா? அதுக்கு என்ன, நல்லா இருக்காம்மா. சரிம்மா. டீ ரொம்ப தூரம் போயிட்டு வரப்பளுக்கு. நம்ம சந்திராவோட பொண்ணு பக்கம் வரதா சொல்லியிருந்தாங்க, அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன். நல்ல சம்பந்தம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாப்பிள்ளை குடும்பம்லாம் எப்படி? விசாரிச்சேன், நல்ல சம்பந்தம் தான். சகுந்தலா, சகுந்தலா. இதோ வந்துட்டேங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லையா? நம்ம சாமியப்பன் தோட்டத்துல இருந்து ஒரு லோடு மரம் வந்திருக்குது. ஆளுங்க கூலி பிரச்சனை இல்லாம இந்த சீசன் முடிஞ்சிடும். கைய பிடிக்காது. ரொம்ப சந்தோஷம். சகுந்தலா, சகுந்தலா. எங்க அர்ஜுன் இல்லையா? எங்க வெளியில போயிருப்பானுங்க. எங்க இப்பெல்லாம் பசங்க சொல்லிட்டா போறானுங்க, சொல்லிட்டா வரானுங்க, பைக் எடுக்கிறானுங்க, எங்க போறானுங்கன்னே தெரியல. செல்போன் கையுமா அலையிறானுங்க. எங்க 4 பேரோட ஊரை சுத்துறானுங்க. காலம் கிடக்குற கடப்புல பசங்களை நினைச்சாதான் மனசு கடந்து தவிக்குதுங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. போன வாரத்தில் நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன்.
ஊரையும் பேரையும் சொல்லி டாக்டர் பார்க்கணும் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. நான் என்னன்னு புரியாமல் நடக்கிறேன். திடீர்னு ஒரு அம்மா ஓடி வந்து காலை பிடிச்சிக்கிச்சு. நான் என்னாச்சுன்னு பதறி போய் கேட்குறேன். அந்த பொண்ணோட புதுசாக அடிபட்டு கிடந்ததையும் நம்ம பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தையும் சொல்லி உங்கள் பிள்ளைங்க மட்டும் அங்கே வரலைன்னா நானும் என் பிள்ளைங்களும் அனாதை இருப்பையா அப்படின்னு சொன்னப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க சொல்றதை கேட்கும்போது அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த சந்தோஷம் அப்படியே தொடரணுங்க. நம்ம பசங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. அவங்க எல்லாம் கரெக்டான வழியை தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. பசங்களை பத்தின பாரம் குறைஞ்சி மனசு லேசாயிடுச்சுங்க. வரேங்க. சரி வாங்க. கேக்குதா? டேய் அங்க தான் சத்தம் கேக்குது. வாங்க போலாம். போங்கடா. நம்மளே ஓட விட்டு வேலை கட்டுறான்டா அவன். குமார் அப்போ ரவி ரவி அந்த சிறுவா ப்ளீஸ் விட்டுருங்க. உங்களுக்கு கட்சி கேடுகிறேன். உங்க கால வந்து கட்சி கேடுகிறேன். இடத்துக்காரனே கையெழுத்து போடுறேங்கிறான். உனக்கு என்னடா கொழுப்பு? உங்க கால வந்து கட்சி கேடுகிறேன். என்னடா சொல்லு. சார் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். நியூஸ் பேப்பரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இராணுவத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை தத்தெடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க சார். அதே மாதிரி நானும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்தேன் சார். அவங்களுக்கு சொந்தமான நிலத்தையும் வீட்டையும் இவங்க மிரட்டி எழுதி அவங்க முயற்சி பண்ணாங்க சார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு தான் சார் என்ன கொல்ல வராங்க. டேய் நாட்டுக்காக ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டு புள்ள இல்லாத குடும்பத்தை தத்தெடுக்க வந்தா ஏண்டா டேய்? நாட்டை பாதுகாக்க அவன் செத்தான். அவன் குடும்பத்தை பாதுகாக்க வந்தா இவனை போட்டு தலை பாக்குறீங்களா? ஏய் வக்காலத்தா ஹீரோவா ரவே இவனை போடுங்கடா. எங்க வந்து யார்கிட்ட மோத பாக்குறீங்க? ஓடுடா. ஓடுங்க. ஓடுடா. திரும்ப பாருங்க. டேய் இவன் இந்த பக்கமா தான் போயிருப்பான். வாங்கடா போய் பார்க்கலாம் வாங்க. என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? சாப்பிடுறீங்களா? சாப்பாடு வேண்டாமா. வரும்போது பாண்டிய வீட்டுக்கு போயிருந்தேன். காஃபி குடிச்சேன், வயிறு நிறைஞ்சிடுச்சு. அவர் பேசுன பேச்சுல மனசும் நிறைஞ்சிடுச்சுமா. இப்ப வரைக்கும் பசியே எடுக்கலமா. என்னங்க வயிறு மனசும் நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்க? நம்ம பாண்டியங்கிட்ட பசங்க பொறுப்பு இல்லாம சுத்துறாங்களேன்னு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவரு நீங்க பசங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவனுங்க வந்து யூனியன் வரைக்கும் போய் முடியாதவங்களுக்குலாம் உதவி பண்றானுங்க, ரத்த தானம் பண்றானுங்க, ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யறாங்களா. இதையெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. பாண்டியன் பையன் அர்ஜுன் இருக்கானே, அவனோட நம்ம பிள்ளைங்க சேர்றதுனால தான் இவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்கம்மா. பாருமா, அர்ஜுனோட அப்பா பாண்டியனும் அவங்க அம்மாவும் எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்காங்க பாருமா. ஆமாங்க, அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன். அண்ணன் சொல்றது சரிதான், 100க்கு 100 உண்மைங்க.
அர்ஜுனை அந்த அண்ணன் நல்ல விதமா வளர்த்திருக்காங்க. நீங்க தான் பயப்படுறீங்க. ஆமா மீனாட்சி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அந்த பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, அவன் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பழகுறாமா, நல்லதும் செய்யறாமா. காயத்ரி, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கேன், பேசு. ஐ லவ் யூ. காமெடி கிமெடி பண்றியா? நானும் அர்ஜுனும் லவ் பண்றது உனக்கு தெரியாதா? தெரியாது. பசங்க பொண்ணுங்க கூட பேசினாலே குடும்பம் நடத்துறதா சொல்லுவாங்களே, அர்ஜுன் இது உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, இந்த விஷயத்தை அர்ஜுன்கிட்ட சொல்ல வேணாம். அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சாரி காயத்ரி. ஓகே. ஃபோன்ல பண்றா. ஹலோ ஹலோ அர்ஜுன், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், உடனே போர் செட்டுக்கு வா. ஓகே. லவ் பண்ண ஆரம்பிச்சாலே இவ்வளவு சொல்றது மட்டும் தான் நம்ம கேட்கணும். ச்சே. ஏன் இவ்வளவு லேட்டு? ரொம்ப அர்ஜென்ட். வா வா சொல்லு. வா, நான் சொல்றேன்ல வா. ஏய், கேக்குறல சொல்லு. முதல்ல வா. ஏய், என்ன விஷயம்? வா. சொல்லு காயத்ரி. ஓகே, வெயிட் வெயிட். நீ ஒன்னு அடிக்கடி என்கிட்ட கேட்பல்ல, ஆமா. அத நான் இப்போ என்ன மொத்தமா? சே, அப்புறம் என்னன்னு சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி. ஐ லவ் யூ. ஹே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு கிளாஸ்ல கேர்ள்ஸ் ரொம்ப குண்டாவும் ரொம்ப ஒல்லியாவும் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, எதுக்குடி? ஏய், உனக்கு தெரியுமாடி? குழந்தை பொறுக்கிறதுல கஷ்டம்னு சொன்னாங்கடி. அப்போ எனக்குலாம் கஷ்டமா? அதெல்லாம் நடக்கும்போது பார்க்கலாம்டி. எருமை. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. ரொம்ப நல்லவரு. என்ன நல்லவரா? கேட்றா. ஏய், சினிமாவுக்கு போகலாம் நேற்று இன்னைக்கு இழுத்து அடிக்கிறீங்க. டேய், இன்னைக்கு கண்டிப்பா போறேன்டா. ஆமாண்டா, இதாண்டா நேத்துன்னு சொன்னீங்க. சரிதானே? என்ன சரிதானே? என்னடா உடனே வரவும் வித் லவ் காயத்ரி. எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை. என்னடா? டேய், என்னடா சொல்லாம பசாம போறான்? தெரியலையே, எங்கடா டேய், சொல்லாமலாம் இவங்க போறான்? முடி கட்டடா. வாங்கடா. ஏய் வாங்கடா போலாம். ஏய் யாரா டேய், உட்கார்றா போலாம். ஏய் தள்ளு 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 தள்ளு. மாப்பிள வேகமா போறான் மாப்பிள. டேய் நான் எங்கடா வேகமா போறது? அப்படி வேகமா போனா வண்டியை விட்டு நடந்தாண்டா போனோம். ஏய் நிறுத்து 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 நிறுத்து. டேய், நில்றா. டேய், என்னடா ஆளாளுக்கு கேட்ட போடுறீங்க? என்ன விஷயம்? டேய், எங்க போனாலும் சொல்லி தானே போவ, இப்ப மட்டும் சொல்லாம போற? சரிதானே? இல்லடா, உங்களுக்கு தெரியாதா நான் எங்க போறேன்னு? இதுவர் இது ஒண்ணு சரிதானே சரிதானே. இதுவர் இது அதுக்கு மேல செல்ஃபி குல்பி நீனு. இது அதுக்கு மேல அது மூஞ்ச பாய். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாரையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்க, காலையில இருந்து எல்லாரையும் காய்ச்சிட்டு இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? முதல்ல நீ எங்க போறேன்னு சொல்லு. ஏண்டா நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? காயத்ரி பார்க்க போறேன்னு தெரியாது? காயத்ரி நான் லவ் பண்றது உங்களுக்கு தெரியாது? தெரியுமா தெரியாதா? இத நாங்க நம்பணும். நீங்க லவ் பண்றீங்க. நான் உண்மையா தானடா சொல்றேன். நாங்க நம்ப மாட்டோம். நம்பவே மாட்டோம். டேய், நீங்க நம்புறீங்களாடா? நாங்க நம்ப மாட்டோம். டேய், நீங்க நம்பணும்னா நான் என்னடா செய்யணும்? அவகிட்ட போய் பேசட்டுமா? என்ன குச்சி மிட்டாயும் குறி ரொட்டியும் வாங்கி தரேன்னா? இப்ப நான் என்னடா பண்ணணும்? என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? டேய், நேரா போற காயத்ரி கிஸ் பண்ற. ஆ, சூப்பர்ரா சூப்பர். நீ போய் கொடு, அந்த ரியாக்ஷனை பார்த்து நாங்களே கன்ஃபார்ம் பண்றோம். ம். டேய், இது மட்டும் உண்மைனாக்கா உங்களுக்காக
நாங்கெல்லாம் உயிரே கொடுக்குறோம். என்னடா நீங்க சொல்றீங்க? ஓகே மாப்ள. ஓகேடா. சரிடா. என்னடா எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க? இல்லடா உன் பைக் எடுத்துட்டு வந்துட்டோம், அதான் உனக்கு கூப்பிடலான்னு வந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சரியாரு போலாம். என்னம்மா சாப்பிட்டீங்களா? இந்தாங்க, எதனா குறை இருந்தால் சொல்லுங்கம்மா, செஞ்சு தரேன். ஐயா மெதுவா பார்த்தேன். வாங்க. ஹலோ சார். என்ன தம்பி? தம்பி உங்களை ரத்த தான முகாமில் பார்த்தேன், இப்போ இங்கே பெரியவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு வந்திருக்கோம். ஆமாம் சார். அப்படியா? ஆமாம் சார். உடம்பு முடியலையா? டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? உங்கள் பேர்? என்னோட பேர் அர்ஜுன் சார். உங்கள் சேவை நினைக்கும் போது ரொம்ப சரி சார். பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள், கண்டிப்பா சார். தொடர்ந்து செய்யுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். போங்க சரிங்க, போங்க. வாங்க. ஓகே சார். அண்ணே அண்ணே, அப்பா வாங்க எங்க? தம்பி, அப்பா பேங்க் போயிருக்காரு, உட்காருங்க வந்துருவாரு. சரிண்ணே. டேய் வெயிட் பண்ணுடா, வந்த உடனே வாங்கிட்டு போகலாம். என்ன சொல்கிற? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆஃபீஸில் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போயிடலாம் வா. என்னடா என்ன வேணும்? வண்டி சாவி வேணும். எங்கே போகிற? முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன். கலெக்டரை பார்க்க கலெக்டர் ஆஃபீஸ் போறியோ தோற? ஊர் சுத்த போகிறதுக்கு வண்டியா? சரி சரி, சாவியை கொடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. போலாமாப்ல? டேய் சேஃபாடா. டேய் அந்த மரத்தெல்லாம் லோடு அமிச்சிட்டியா? ஏற்றி அமிச்சாச்சுங்க. நேற்று வந்த மரம் காலையில் ஏற்றியாச்சுங்க. ஏற்றி அமிச்சாச்சா? சரி சரி, பார்த்துங்க. என்னடா பசங்க வண்டியெல்லாம் இங்கே நிற்குது? சரி வா பார்க்கலாம். நீயா? நம்பிக்கை துரோகி. வேண்டாடா வேண்டாடா. டேய் விட்றா. வேண்டாடா. டேய் வாடி வா. ஒண்ணு டேய் என்ன விடுடா. மானத்தை வாங்கிட்டல. விடுடா என்ன? டேய் இவன் காதல, நான் காமெடியானா? இனி என் விளையாட்டை பாரு. பாண்டியனோட பையன் சிங்காரம் பொண்ணை கெடுத்துட்டானாடா. அப்படியா? ஐயா என்னது? பொண்ணா வளர்த்துருக்கிற பொண்ணு
என்னடா என்ன ஆச்சு? இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அந்த நம்பிக்கை துரோகியோட உட்காந்து கொஞ்சம் குழவிட்டு இருக்கா. பாத்தியா அவ திமிர பாத்தியா? காலை முறிச்சு வீட்டுல போட்டுருவேன். என்ன பேசுற? என்ன பண்ணிட்ட இப்போ? காலை உடைச்சா விட்டுருவாங்களா? என்ன சொல்ற? என்னடி பண்ணுவான் அவன்? என்ன பண்ணுவான்? என்ன நடக்குதுங்க சொல்லி தொலைங்களேன். என்னன்னே தெரியலங்க. இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துறான், அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துறான். ஒண்ணுமே புரியல. அவனை அங்கேயே கொன்னு போட்டிருக்கணும். கொன்னுட்டா விட்டுருவாங்களா? டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அந்த துரோகியோட உட்காந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் போறேன் அவன் வீட்டுக்கு. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. என்னண்ணே சிங்காரம் பண்ண உங்கள் பையன் கிஸ் பண்ணிட்டான்னு ஊரெல்லாம் கேவலமாக பேசிக்கிறாங்க. என்னென்ன புள்ள வளர்த்துருக்கு என்னமோ. ஏய் நம்பிக்கை துரோகி உன்னை சொல்கிற மனையில் நான் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கும் புரியுது. நானும் உங்க கூட பேசுற மனநிலைமையில் இல்லை. வயசு பசங்க வெட்டுவேன் குத்துறன்னு நிற்கிறானுங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் வந்தேன். நம்ம தாத்தா அப்பான்னு 3 தலைமுறையா ஜாதி மதம் பார்க்காம தான் பழகிட்டு இருக்கோம். நம்ம பசங்களால ஏதாவது இந்த உறவுல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுது. என்னை விட இந்த அசிங்கம் கேவலம் உங்களை பாதிச்சிருக்கும். அதில் என்னோட பங்கு இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை. அதுக்காக நான் இங்க வரல. இதுக்கு என்னால் முடிஞ்ச இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அவமானத்தை போக்க ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அர்ஜுன் எங்க? மேல இருக்கான். அர்ஜுன் தம்பி நீ தப்பே பண்ண மாட்டேன்னு நான் கொடுத்த வாக்குறுதி தப்பா போயிடுமேன்னு பயப்படுறேன்ப்பா. இல்லை அப்பா மாதிரி நான் காதலுக்கு எதிரியும் இல்லை, காதல் தப்புன்னு சொல்லலை. 3 தலைமுறையாக ஒன்றா வாழ்ந்த குடும்பம் உன்னால் பிரிஞ்சிடக்கூடாதுப்பா. அதான் பயமாக இருக்கு எனக்கு. நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிற உரிமையை நீ எனக்கு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன்ப்பா. போய் சாப்பாடு எடுத்து வை. வாப்பா போகலாம். நீ இவளை லவ் பண்ணிக்கலாம்டா. அர்ஜுன் மட்டும் இவளை லவ் பண்ணியிருந்தா
செய்தாய் நீயடா இன்னும் என்ன செய்வாய் கூறடா கண்களை நேராய் பாரடா உன் வளைக்குள்ளே மீனாய் நானடா அடியே அடியே உன்னை விட பேரழகி யாரும் இல்லை என்று சொல்ல என்னை விட்டால் வேறு யாரடி அடி என்னை விட்டால் வேறு யாரடி என்னை என்ன செய்தாய் நீயடா இன்னும் என்ன செய்வாய் கூறடி வாசம் பூக்கள் அள்ளித்தருதா வண்ணம் கண்கள் அள்ளித்தருதா மேகம் வானமா எல்லை வானம் மேகமா பூக்களின்றி வாசம் இல்லை காதலி அடி கண்களின்றி வண்ணம் இல்லை கண்மணி வானமின்றி மேகம் இல்லை காதலி அடி உன்னை விட்டு நானும் இல்லையே அதனால் உன்னை எள்ளிப் பூசிக்கொண்டேன் உந்தன் வாசம் வாங்கிக் கொண்டேன் உன்னை விட்டு நானும் இல்லையே இனி உன்னை விட்டு நானும் இல்லையே என்னை என்ன செய்தாய் நீயடி இன்னும் என்ன செய்வாய் கூறடி பூக்கள் என்னை விட அழகா நீ சொல் என்ன ரூமை அழகா பூவின் வேதமோ அதன் மௌனம் ஆகுமே மௌனத்தினால் பூக்கள் எல்லாம் அழகடி தமிழ் பேசும் பூவே பேரழகு நீயடி வண்ணத்தினால் பூக்கள் எல்லாம் அழகடா என்னை நீ கொஞ்சம் போதே அழகடா அதனால் உன்னறிவும் என் அழகும் ஒன்றை ஒன்று சேர இங்கு காதல் தானே பேரழகுடி இந்த காதல் தானே பேரழகுடி என்னை என்ன செய்தாய் நீயடா இன்னும் என்ன செய்வாய் கூறடா கண்களை நேராய் பாரடா உன் வளைக்குள்ளே மீனாய் நானடா அடியே அடியே உன்னை விட பேரழகி யாரும் இல்லை என்று சொல்ல என்னை விட்டால் வேறு யாரடி அடி என்னை விட்டால் வேறு யாரடி என்னை என்ன செய்தாய் நீயடா இன்னும் என்ன செய்வாய் கூறடா I'm sorry. Good morning. சாரி குட் மார்னிங் I'm waiting for your call. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் ஹலோ ஏய் நான் கூப்பிட்றேன்டா வைடா நான் வரேன்டா வைடா வை இவையே இங்கே வந்து நிற்கிறான்
செக்யூரிட்டி வேலைய ஆரம்பிச்சிட்டானா? ஆமா காளி. டே அது நான் நம்பலடா. நீ என்னடா சொல்கிற புலிக்குட்டி? வா மாப்பிள. டேய் அர்ஜுன் நிக்கிறான்னு ராமு நிக்காம போய்கிட்டே இருக்கான்டா. என்னடா என்னடா ஒருத்த நின்றுட்டு போறான், ஒருத்த நிக்காத போறான். மாப்பிள்ள மாதிரி கூலா வர. மாப்பிள்ள கூலா வரதுக்கு மச்சான் தான் காரணம். ஏன் புரியல? புரியலையே. அப்படி இல்ல, சிஐடி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரான் உன் அண்ணன். இனிமே நான் கரெக்டான நேரத்துக்கு வரணும்னா உங்க அண்ணனை காலி பண்ணாதான் முடியும். ஏய் ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். டென்ஷன் ஆயிட்ட நீ. வா. இப்படிலாம் இப்ப பேசுனா டென்ஷன் ஆகுறியே. அவ்வளவுதான் உனக்கு. என்ன அவன் ஆரம்பிச்சானே, அப்ப நீ பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்த? நான் காதலை சொல்கிறேன், அவள் காமெடி பண்ணுறியான்னு கேட்குறாடா. நான் காமெடின்னு இல்லை, நான் வில்லங்கிறது அவளுக்கு தெரியல மச்சான். அர்ஜுனை பயன்படுத்தி காயத்ரி கேவலப்படுத்தணும்னு பார்த்தேன், முடியலடா. அதனால் அர்ஜுனுக்கும் ராமுக்கும் நிரந்தரமாக விரோதத்தை உருவாக்கி அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்ணேன்டா. அதுவும் முடியலடா. அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், இதை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். நம்பிக்கை துரோகி. ஓகே மச்சான், ஓகேடா, பார்க்கலாம். மறுபடியும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். வாடா. என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? சும்மா காயத்ரி வரான்னு. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, நான் கொஞ்சம் மெயின் ரோடு வரையும் போயிட்டு வரேன். வண்டிக்கு என்ன கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வண்டி கூட. சரிந்தா, சீக்கிரம் வந்துடுறா. வந்துடுறேன். வெளியே போகணும். லேட் ஆகிடாத. சரி, இதோ வந்துடுறேன்டா. டேய், ஏன்டா லேட் ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். என்னடா ஆச்சு? ஒரு தப்பு நடந்து போச்சுடா. வண்டியில் போயிட்டு இருந்தேனா, நம்ம ராமு குறுக்க வந்துட்டான்டா. என்னடா ஆச்சு ராமுவுக்கு? அடிபட்டானா? ஆமாண்டா. இப்போ எங்கடா அவன்? அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிடு, வண்டியோட போயிடுறா. வாடா, பார்த்துட்டு போயிடலாம் அவனை. சொல்கிறத கேளுடா, நான் தண்ணி போட்டிருக்கேன்டா. இப்போ அதனால என்னடா? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. டேய், நான் சொல்கிறத கேளுடா. இந்த வண்டி எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ. போடா, பார்த்துட்டு போறான்டா. பார்த்துட்டு போயிடலாம். அவனுக்கு ஒண்ணுடா, பார்த்துட்டு போறதானே சொல்றேன். நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? ஒரு நண்பனுக்காக நீ இது கூட செய்ய மாட்டே. நீ போலீஸ் ஸ்டேஷன் போ. நான் ஹாஸ்பிட்டல் பேசுறேன். நான் ராமோட வரேன். ஏதாவது பிரச்சனைனாக்கா நான் அங்க வக்கீலோட வரேன். ஓகே, போடா, நான் போறேன்.
என்ன மச்சான் ஒரே பதட்டமா வர? நம்ம ராம அர்ஜுன் வண்டி விட்டு இடிச்சிட்டானாடா. எப்போடா? இப்போதானாடா. வாங்கடா ஹாஸ்பிட்டல் போலாம். போலாம். வணக்கம் சார். வணக்கம். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார். ஓ ஐயா போய் பாருங்க. வணக்கம் சார். என் ஃப்ரெண்டு ராமு விளையாட்டுத்தனமா என் பைக் முன்னாடி வந்து விழுந்துட்டான். என்னப்பா? பிரேக் பிடிக்க முடியல, வண்டி அவன் மேலே மோதிருச்சு. அதான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். யோ பாஸ்கர் ஐயா, இது என்னன்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, உட்காருங்க. நடேசன் சார், பேப்பர் எடுத்து குடியா. இந்தாங்க சார். யோ அங்க குடியா. இந்தாங்க. நடந்ததை ஃபுல் டீட்டெயிலாக எழுதி கொடுங்க. ஏன்டா கலவரம் பண்றதே தப்பு, ஒயின் ஷாப் உடைச்சிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அந்த கடையை மூடன்னு கலவரம் பண்ற. தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். ஐயா கிட்ட சொல்லி தொலைச்சு விடுங்க விடுவாரு. சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச் சார். ஹலோ, சொல்லுங்க. ஜிஹெச்சுங்களா? ஆமாங்க. நான் ரைட்ரு பாஸ்கர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அவர் பேர் என்ன? ராமு சார். எழுதுங்க. ராம். ராமா? ஆ. லெட்ஜரில் இல்லை, பார்த்துட்டு கூப்பிட்டுமா சார்? ஓகே சார், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. நானே கூப்பிட்டேன் ஓகே. சார். ஹலோ சார், வரும்போது முடிஞ்சு தான் சார் வந்திருக்கு. அப்படியா? டாக்டர் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமைச்சிருக்கு சார். ஐயா சார், ஸ்டேஷன்லேருந்து யாரோ ஒருத்தர் அமிச்சிங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம் சார். பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க. தம்பி சார். கொஞ்சம் அப்படியே உட்கார். இன்னும் எழுதி முடிக்கல சார். போய் உட்கார். எழுதிட்டு பரவாயில்ல, உட்காருப்பா. சார். போய் உட்கார். காயத்ரி, உங்க அண்ணனை அர்ஜுன் தான் கொன்னுட்டதா சொல்றாங்க. என்னை தனியா விடுங்க. அக்கா, என்ன அர்ஜென்ட்டாக வான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணீங்க? பதறாதீங்கப்பா, உள்ள வாங்க. டேய் வாங்கடா. காலி அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா, என்னக்காச்சு? அக்கா, என்னக்காச்சு? எனக்கே தெரியாதுப்பா. நானே காலையில டியூட்டிக்கு வந்து தான் பார்த்தேன். ஒவ்வொரு பேஷண்டா பார்த்துட்டு வரும்போது இவனையும் பார்த்தேன். கான்ஷியஸ் இல்லாம இருந்தான். அப்புறம் நைட் டியூட்டி பார்த்தவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க பைபாஸ் ரோட்ல அடிபட்டு கடந்தவன கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்களா. யாரு சேர்த்தாங்கன்னு கூட தெரியாதான். அதுக்கப்புறம் தான்ப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். டாக்டர் என்னக்கா சொன்னாரு? இப்போ எப்படிக்கா இருக்கு? கான்ஷியஸ் இல்லாம தான்ப்பா இருக்கான்.
எதுவா இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அக்கா ஃபீஸ் எதுவும்? இங்க எல்லாம் ஃப்ரீ தான்ப்பா. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ வந்து பாத்துட்டு போங்க. ராம் மேட்ரு கேள்விப்பட்டேன். அர்ஜுன் எங்க இப்போ? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். எப்படி நான் ஜாமீன்ல எடுத்துருவேன்? அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. அக்கா பாத்துங்கக்கா. என்னடா என்ன எனக்கு பயண்டா. தனுசு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வாடா. நான் இருக்கேன்ல, வாங்கடா. என்னயா? அர்ஜுனை பார்க்கணும். சீக்கிரம் பார்த்துட்டு போ. என்னடா என்னாச்சு? பார்க்க கஷ்டமா இருக்குடா. கவலைப்படாதடா, உன்னை எப்படி நான் ஜாமீன்ல எடுத்துருவேன். நம்ம வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன் தெரியுமா? அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் ஜாமீன்ல எடுத்துருவோன்னு. எதுவும் பிரச்சனை இல்லையே? கவலைப்படாதடா. வாங்கடா. வாங்கலேண்டா, நேத்தே பார்க்கணும் நானுங்கடா. எப்படி பயப்படுறானுங்க பாரு. என்ன வெளியே எடுத்துருவல்ல ப்ளீஸ்டா. எப்படியாவது எடுத்துறேன்டா. யோ பார்த்துட்டியா? வாயா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. பார்த்துக்கோ. வரட்டுமா? போலாமாடா? போலாம்டா. வாடா. சீக்கிரம் கிளம்பு. இது உட்காரு. பரவாயில்லப்பா. இப்படி பண்ணிட்டானப்பா. நான் அவளை எவ்வளோ நம்பினேன். ஒரு நொடியில் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டானப்பா. தப்பு பண்ணான்னு சொன்னேனே, கேட்கலையே. அப்பா, அர்ஜுனை நீங்கள் நம்பலை, நான் நம்புகிறேன். வக்கீல்கிட்ட சொல்லுங்க, ஜாமீனில் எடுக்கிறேன். இவ்வளோ நடந்த பிறகும் அவனை நீ என்னை நம்ப சொல்றியா? அவனுக்காக எந்த முயற்சி எடுக்க எனக்கு மனசு இல்லை. பா, அர்ஜுனை யார் நம்பலாலும் பரவாயில்ல, நான் நம்புகிறேன். நானே வக்கீலை பார்க்குறேன், அவனை ஜாமீனில் எடுக்கிறேன். அப்புறமா வந்து நான் உங்களை பார்க்குறேன். சாரிப்பா. என்ன மச்சான் டென்ஷன் ஆவற? அர்ஜுன் வீட்டுக்கு போனேன்டா. அவங்க அப்பாவே நம்ப மாட்டேன்றாரு. ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்றேன், அவர் பாட்டுக்கு கண்டுக்காம சைலண்டா இருக்காரு. கடுப்பாய் வெளியே வந்துட்டேன் நான் பாட்டில். அதுக்கு நீ என்ன பண்ண போற? சார், சேது பேசுறேன் சார். சார், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சார், ப்ளீஸ் சார். அர்ஜுன் விஷயம் தெரியல உங்களுக்கு? அவனை ஜாமீனில் எடுக்கணும் சார். ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். மச்சி சூப்பர்ரா. டேய், வக்கீல் ஓகே சொல்லிட்டாரா? காலைல போகிறேன், அவரை பார்க்குறேன், ஜாமீனில் எடுக்கிறேன், அர்ஜுனோட வரேன். ஓகேவா? ஓகேடா. சரி. காயத்ரி, அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். நான் சொல்கிறேன், நீ நம்பு. நம்பவும் முடியல.
என்னால நம்பாம இருக்கவும் முடியல. நீ வீட்டுக்கு போ காயத்ரி. இங்கே பாரு, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் நான் ஜாமீன் எடுத்துறேன். அப்போ தெரியும் அவனை பற்றி உங்களுக்கு எல்லாம். சரி. நீ எதையும் குழப்பிக்காத, புரியுதா? சரி. நீ இப்போ வீட்டுக்கு போ. இப்போ இல்லடி, அவன் இனிமேல் வாழ்நாள எப்பவுமே வெளியே வரமாட்டான். வணக்கம் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. தலையில பலமா அடிபட்டிருக்கனால உயிர் போச்சுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடென்ட்னு இன்சூரன்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். சரிங்க, சரி கொடுங்க. நீங்க சரின்னு சொல்றீங்க, ஆனா ஊர்ல வேற மாதிரி பேசிக்கிறாங்க. தெரியலையே சார். நீங்க இப்படி சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க. முன் விரோதம், காதல் பகை, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. உங்க பொண்ணு காதல் விஷயத்துல அர்ஜுன் அசிங்கப்பட்டனால தான் திட்டமிட்டு கொலை பண்ணதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆமா சார், அர்ஜுன் என்கிட்டயும் உங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு சொன்னான். அது அவ்வளோ சீரியஸா சொன்னான்னு எனக்கு அப்போ தெரியல. உங்க அண்ணனை காலி பண்ணாதான் முடியும். ஏய், எங்கடா போயிட்டு வர? காளியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்டா. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைடா. என்னடா பண்ணுறது? அர்ஜுன் கொலையாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? எதனா பண்ணமே. அர்ஜுன் எப்படியும் வெளியே வந்துடுவான்னு நாமும் காயத்ரியும் நினச்சிட்டு இருந்தோம்டா. ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆனால் காயத்ரியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குடா. ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. வேணும்னா நீ வீட்டில் காயத்ரியை போய் பாரு. இந்த மாதிரி மனநிலையில் என்னால் எப்போ அவளை போய் சந்திச்சு பேச முடியும்? டேய் சொன்னா கேளுடா, நாங்களாம் பார்த்தா அழுந்துருவோம். சரிடா, பார்க்குறேன், பேசுகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுத்தே ஆகணும். ஆனால் அவளை சந்திக்கிறதை விட அவங்க அப்பாவை போய் சந்திக்கிறேன். அதான் நல்லது. வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். பேஷண்ட் எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இருக்கான், சுயநிலைவு இல்ல, கோமாக்கு போயிட்டான். சரிங்க டாக்டர். கோமால இருந்து திரும்ப வாய்ப்பு இருக்கா? மேபி சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகேம்மா. ஓகே. ஆனா அது எவ்வளவு நாள்னு தெரியாது. சரிங்க சார். வேற எதுவும் பண்ண முடியாதா? நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோமா. அதுக்கு மேல நம்ம கையில என்னமா இருக்கு. சரிங்க சார். எங்க ஊர்க்கார பையன் நான் தான் ஓ பார்த்தேன். அப்படியா? ஆமா சார். ஓகேம்மா ஓகேம்மா. சரிங்க சார். தேங்க்ஸ். நான் வரேன். நன்றி சார். காளி, காளி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்கப்பா. சரி, ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு.
காளி, டே காளி, என்னடா ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. என்னடா இப்படியே இருக்கான்? காளி, காளி, எதுவுமே தெரியலையேடா. எப்பதான் சரியாவான்னு தெரியலையேடா. காளி, 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 எப்பதான்டா சரியாவான்? ஒன்றும் புரியலையே. தெரியலையேடா. என்னடா நடந்திருக்கும்? ஒன்றுமே புரியலையேடா. அந்த அக்காவை கேட்கலாமா? கேட்கலாமாடா? கேட்கலாம். சரி வாடா. அவங்க டியூட்டி முடிச்சு போயிட்டாங்க. வா சேது. பா, வெளியெலாம் கேட்டேன். கெட்ட காரியம் ஒன்று நடந்ததுனாக்கா 1 வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொன்னாங்க. ஆமாப்பா, என்கிட்ட கூட சொன்னாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு நான் இருக்கேன், எதனா சொல்லுங்கள். சரி சேது. ராம் செய்ய வேண்டிய இடத்துல இருந்து நான் செய்கிறேன். சரி பா, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். சரிப்பா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா மாப்பிள்ளையை அனுப்புகிறேன். என்கிட்ட சங்கரன் கூட சொன்னார் இந்த விஷயத்த. ராம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். சரி, அப்படியே சரிப்பா. மீனாட்சி, தப்பாக நினைக்காத. பையன் இறந்து 1 வருஷத்துக்குள்ள நல்ல காரியம் செய்யணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம சங்கரனும் சொன்னார். அப்புறம் சேது தம்பி கூட அதே தான் சொல்லிச்சு. உங்ககிட்ட கூட கலந்து ஆலோசிக்காம காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். தப்பாக நினைக்காத மீனாட்சி. காயத்ரி மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம நானே முடிவு பண்ணிட்டேன். அப்பா, சொல்லுமா. நீங்க எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. காயத்ரி எப்படி இருக்கா? அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு காயத்ரி டேய் சேது, உனதான் நான் கேட்குறேன். காயத்ரி எப்படி இருக்கா? இருக்கா. என்னடா இப்படி பேசுற? நான் உன்னை எப்படியாவது ஸ்டேஷனில் இருந்து ஜாமீனில் எடுத்திருப்பேன். நீ அவகிட்ட சொன்னியாமே ராம கொண்டுடுன்னு சொல்லி. அதை சொல்லி சாதாரண கைதியாக இருந்த உன்னை ஆயுள் கைதி ஆகிட்டா. நீ என்னடாண்ணா அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? அது ஆமாண்டா, நான் ஏதோ கடுப்பில் சொல்லிட்டேன். அதை போய் உண்மைன்னு நம்பிட்டா அவ. அதை போய் உண்மை நம்புறாளாவா? சேது, அவளை பத்திரமா பார்த்துக்கடா. ராம் வேற இல்லை, அவ குடும்பத்துக்குன்னு யாரும் இல்லை. பத்திரமா பார்த்துக்கடா. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால நான் வரும்போதே காயத்ரியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். எப்படியாவது அவனை ஜாமீனில் எடுக்கிறேன். அப்போதான் அவனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களாடா? அப்பா கூட நம்மள தெரியுமா? என்ன பண்றது? என்னால் தாண்டா உனக்கு எல்லா கஷ்டமும். நெய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதை நினைச்சுதான் வருத்தப்படல. என்னோட அப்பாவும் நம்பல, காயத்ரி நம்பல. அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்க. சாரிடா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நான் எப்படியாவது உன்னை ஜாமீனில் எடுத்துருவேன். சரியா? டேய், பார்த்துக்கடா, பத்திரமா பார்த்துக்க. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கடா. நான் வர வரைக்கும் காயத்ரியும் பார்த்துக்கடா. நானே பார்த்துக்கிறேன், வந்துடாத.
வாசமாய் காதல் காற்றும் ஓரினம் கண்ணில் தெரியா ஜீவிதம் பூமி உருண்டையில் தேசம் ஆயிரம் காதலில்லா நாடிது காதல் செய்யா உயிரது பேசுதே இதயமே பேசுதே இதயமே காதல் மொழி இங்கு மௌனமாய் அந்த காற்றில் கலந்ததோர் வாசமாய் யாரிடம் சொல்வது காதல் பொதுவாய் உள்ளது மௌனமே நல்லது மௌனம் மனதை கொள்ளுது நீலவானம் நிலவினை தொடர்ந்து பார்ப்பதும் இல்லை மரத்தின் நிழலில் பேசி பழகிய நாட்கள் கண் முன் தோன்றுதே கண்கள் உன்னை தேடுதே பேசுதே இதயமே பேசுதே இதயமே காதல் மொழி இங்கு மௌனமாய் அந்த காற்றில் கலந்ததோர் வாசமாய் பூமர கிளைகளில் பூக்கள் உதிர்வது இயற்கையே இயற்கையின் நகர்வினில் கிளைகள் மீண்டும் பூக்குதே காதல் பூக்கள் உதிருமா உதிர்ந்து மீண்டும் மலருமா காலம் கடந்திட கடந்த காலங்கள் கண்ணில் மீண்டும் தோன்றுமா உன்னை என்னை சேர்க்குமா பேசுதே இதயமே பேசுதே இதயமே காதல் மொழி இங்கு மௌனமாய் அந்த காற்றில் கலந்ததோர் வாசமாய் காதல் காற்றும் ஓரினம் கண்ணில் தெரியா ஜீவிதம் பூமி உருண்டையில் தேசம் ஆயிரம் காதல் இல்லா நாடிது காதல் செய்யா உயிரது பேசுதே இதயமே பேசுதே இதயமே காதல் மொழி இங்கு மௌனமாய் அந்த காற்றில் கலந்ததோர் வாசமாய் வா தம்பி சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இது பாரு, நான் சொல்கிற இடத்துக்கு போகிற, பொண்ணை பார்க்குற, பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்கிற. பைசா இந்தா பணத்தை பிடி. ஓகே டன். வேலையை முடி. ஓகே ஓகே பாய். பாய்.
என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? டேய் என்னடா இப்படி பார்க்குற? இதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லைடா. அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்க்க சொன்னார். எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சொல்லி விட்டேன். அர்ஜுனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா? அப்படி இல்லைடா, காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்போனா காயத்ரி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல. எதை சொன்னாலும் செக் வைக்கிறானே, உடைப்போம். முன்வாசல் வழியாக போனால் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் பின்வாசல் வழியாக வரேன். இங்கேயும் அணையை கட்டிட்டானே, முடிஞ்ச வரையும் சமாளிப்போம். ஏய் நில்றா. என்னங்க? டேய் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாசபுரமாக போயிட்டு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திட்டு நம்ம கொல்லப்புறமா வர? நான் யதார்த்தமாக தாங்க வரேன். அது சரி, பொண்ணு பிடிக்கல புறம்போக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டா காசு வாங்கிட்டு போனேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு வாங்கினேன்ல. பணம் தானே, நான் தரேன். அவ்வளோ பெரிய நல்ல நீ அடி என்ன வேணாண்டா. காயத்ரி, உனக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொன்னோன்னு பசங்க சொல்கிறானுங்க. அதையே ஏன் கிட்ட சொல்ற? உங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. இதை தெரிஞ்சா அர்ஜுன் மறுபடியும் எமோஷனில் தப்பு பண்ணிடுவான்னு தான் உன்னை பேச சொல்கிறேன். நீ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசு ப்ளீஸ். இதை பாரு, இது என்னோட வாழ்க்கை. இதை யார்கிட்டயும் பேச வேணாம். நீங்க போங்க, உங்க நண்பனை பாருங்க. நான் வேண்டான்னு சொல்லல. அதை பத்தி பேசிக்கிட்டு இனிமே யாரும் வராதீங்க. அர்ஜுன், எப்படிடா இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். என்னடா ஆச்சு? கவலைப்படாதடா, உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா. எப்படி உன்னை ஜாமீன் எடுத்துருவேன்? அதை நினச்சி நான் கவலைப்படலடா. காயத்ரி நம்பல, ஏன் என் அப்பாவும் நம்பல. அதான். கவலைப்படாதடா. சரிடா. டேய் உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்குதுல்ல? ஆ கிடைக்குதுடா. சரி அதை விட்றா. சேது. அர்ஜுன் ஒரு நிமிஷத்துல இது வரேன். நீங்களா என்ன நம்புறீங்களாடா? இந்த ஊரே சொன்னாலும் சரி, இந்த கோர்ட்டே சொன்னாலும் சரி, நான் நம்புறேன்டா. நீ நல்லவன நான் நம்புறேன்டா. எனக்கு அது போதும்டா. வரேன்டா. சரி வா. எங்கடா போன? டேய் உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்குதுல்ல? அதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிடா. கிடைக்குதுல்ல? அதை விட்றா, பார்த்துக்கலாம். உட்கார் சேது. சேது, ராமு இருந்திருந்தா இந்த குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சிருப்பானோ அதை விட நீ அதிகமா இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறப்பா. அந்த உரிமையில கேட்கிறேன் சேது. எங்கேயோ போய் மாப்பிள்ளை தேடுறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச நீயே ஏன் என் பொண்ணு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கண்ணுக்கு தெரியாத எவனுக்கோ என் பொண்ணு காயத்ரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ எப்படி இருக்காலும் கண் கலங்கிறத விட கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துற நீயே போதும்னு நான் நினைக்கிறேன். நீ விருப்பப்பட்ட என்னோட விருப்பம் முக்கியம் இல்லை. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் காயத்ரியோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை காயத்ரி கேளுங்க. காயத்ரி, அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் ரொம்ப நல்லவன். நான் சொல்கிறேன், நீ நம்பு.
இதை தெரிஞ்சா அர்ஜுன் மறுபடியும் எமோஷனில் தப்பு பண்ணிடுவான்னு தான் உன்னை பேச சொல்கிறேன். அப்பா, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வீங்க. அண்ணங்க யோ, நாங்க அக்யூஸ்ட் ஜெயிலுக்கு வரோம் போறோம். நீங்க தான் தியாகியாச்சே, உனக்கு இங்க என்ன வேலை? புத்திரியா, காசு கொடுத்தா கூலிக்கு வேலை செய்கிறவன் தான்டா நீ. ஹே, என்ன விஷயம் சொல்லு, செஞ்சிருவோம். ஒருத்தன் உள்ளே இருக்கான், முடிச்சிரு. யோ, நான் பண்ணி தரேன்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு எடு, ராமுட்ட சொல்லி அறுத்து போட்டுடலாம். நம்பலாம்ல, முடிச்சிருவல்ல? சொல்லிட்டல்ல, துட்டை மட்டும் கொடு, முடிச்சிடலாம். கன்ஃபார்ம்? ஓகே. ஒரே நிமிஷம் சார், வர இருங்க. என்னடா சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஒரு முக்கியமான விஷயம்டா. உன் பக்கத்து சைடுல இருக்கான்ல. யாரு? அன்னைய கூட 4 பசங்கள்ட்ட பேசியிருந்தான்ல. ஆமா. அவனை போடணுமா? துட்டு வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கியாச்சு. அப்போ ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அவனை நாளைக்கு போட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளில இருந்தானே உள்ள இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் விட்டுரு. அப்ப விட்டுரு, கவலை இல்லை. டன்னு. எப்படி முடிக்கிறோம் பாரு. இப்போ முடிச்சிடணும். கண்டிப்பா முடிச்சிருவோம். போ. டேய், போட. அவன் தப்ப கூடாது. கண்டிப்பா இருங்க. வாங்கிட்டேன். ஓகேவா? கண்டிப்பா முடிச்சிருவோம். இன்னைக்கே வேலையை முடிச்சிருவோம்டா. சரியா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும். வாயா. நீ வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா? ஆமாயா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? ஓ நண்பனை கட்டம் கட்டியாச்சு. நண்பன் இல்ல, துரோகின்னு சொல்லு. துரோகியா? உனக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன். என்ன இது? என்னன்னு பாரு. படியா. யோ, நல்ல விஷயம் சொல்லியிருக்க. ஒரு பார்ட்டி இல்லையா? பார்ட்டி தானே. ஆடலா பாடலா? ஆடலும் இருந்தா ஓகே, பாடலும் இருந்தா ஓகே தான். நாம் புடிச்ச நாட்டுக்கோழி இவதா. நாம் புடிச்ச நாட்டுக்கோழி இவதா. சேவலுக்கு கோழி என்ன முறதா. உறவ கேட்டா முறைச்சாளே, ஒட்டி பொரச சிரிச்சாளே. பாப்பா மாப்பிள்ள அம்பல ஒன்னதா மோதி பார்க்கலாம் வரியா நீ. மாச சம்பளம் ஒன்னடா கேட்கல, மொத்த சொத்தையும் தரியா நீ. நாம் புடிச்ச நாட்டுக்கோழி இவதா. சேவலுக்கு கோழி என்ன முறதா. உறவ கேட்டா முறைச்சாளே, ஒட்டி பொரச சிரிச்சாளே. ஏத்தி பந்தம் கொளுத்த தீக்குச்சி இருக்கு. தீப்பட்டி இடுப்ப தரியாடி நீதா வரியாடி. கருவாடா காஞ்சிருந்த காரக்குழம்பா நீயும் வந்த. நாக்கு கேக்குதா காரமா சாரமா, ஆல தூக்குதா என் வாசம். எச்சி ஊறுதா சப்புனி கொட்டுற, உச்சி மண்ட
சமஞ்ச இலை போட்டு என்ன குளிப்பாட்டு இலை போட்டு சீரையில வயசு பசிக்கு நான் விருந்து பிச்சு திங்கவா அங்கேயும் இங்கேயும் தொட்டு கொஞ்சவா சொல்லேண்டி மொச்ச கொட்டையா பந்திக்கு முந்துற மிச்சம் வச்சு நான் போமாட்டேன் நீ பிடிச்ச நாட்டுக்கோழி இவதான் என் சேவலுக்கு கோழி என்ன முறைதான் உறவ கேட்டா முறைச்சாளே ஒட்டி ஒரச சிரிச்சாளே பாப்பா மாப்பிள்ள அம்பல ஒன்னத்தா மோதி பார்க்கலாம் வரியா நீ மாச சம்பளம் ஒன்ன நான் கேட்கல மொத்த சொத்தையும் தரியா நீ நாம் பிடிச்ச நாட்டுக்கோழி இவதான் என் சேவலுக்கு கோழி என்ன முறைதான் உறவ கேட்டா முறைச்சாளே ஒட்டி ஒரச சிரிச்சாளே காளி என்ன தெரியுதாப்பா தெரியுதாப்பா அக்கா தெரியுதுக்கா தெரியுதுக்கா இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு நான் எப்படிக்கா இங்க வந்தேன் பைபாஸ்ல அடிபட்டு கடந்த உன்னை யாரும் இங்க சேர்த்திருக்காங்கப்பா காளி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான்ப்பா வந்து பாத்துட்டு போனாங்க எப்படி பார்க்க பரவாயில்லையா காளி 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 என்னடா சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே. இன்னுமா சாப்பிடல? நீ சொல்லு, இப்ப கூட சாப்பிடலாம். சரி போலாம். போடுறவன. டேய் வேணாடா, வேணாம் சொல்றது கேளுங்க. டேய் விட்டுருக்கடா, விபரீதமாயிடும். வேண்டாம், சொல்றது கேளுங்கடா. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை பிரச்சனை பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்கடா. வேண்டாம். ஏய் ஏய் வாங்கடா, இப்ப வாங்கடா, வாங்க வாங்கடா, இப்ப வாங்கடா. இதோட முடியலடா. உங்களை அனுப்புறானே அவனையும் பாத்துக்கிறேன்.
பாப்பா காளி எப்படி இருக்க? நல்லா உடம்பு நல்லா இருக்கண்ணே. சரியாயிருச்சா? நல்லா இருக்கண்ணே. அர்ஜுன் அவன் தான் ராம கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு அர்ஜுன் கேஸ் விஷயமா சொல்லுங்க. இந்த இருக்குது பாருங்க சார். ஓகே, இதை வச்சுக்கோங்க. நாளை காலைல 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வாங்க. இல்லை சார், எது வேணாலும் அங்கே பேசிக்கலாம். விடிஞ்சா நாளைக்கு கல்யாணம் சார். சார் அந்த பொண்ணோட சரி, லைஃப் அதுக்கு என்ன? நாசமாயிடும் சார். நான் என்ன பண்ண? நீங்கள் தான் சார் இப்படியே ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், நிறைய செய்ய வேண்டியது இருக்குமே. இம்மிடியேட்டாக ஜட்ஜை பார்க்கணுமே. நீங்கள் தான் சார் இப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். பேசி பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகே. என்ன ரீசன்னா கிரிட்டிக்கல் டைம் இது. கோர்ட் டைம்னா பிரச்சனை இல்லை, ரெஸ்ட்டில் இருப்பாங்க. பேசி பார்க்குறேன். சார் குட் ஈவினிங். குணசேகரன், அட்வொகேட். ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு சார், கொஞ்சம் கிரிட்டிக்கல். இம்மிடியேட்டாக ஜட்ஜை பார்க்கணும் சார். ஆமாம் சார், எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது சார். கையிலே வச்சுருக்காரு சார். வீடியோவாக இருக்குது சார். நான் பார்த்துட்டேன் சார், நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ கிளம்புனா ஒரு 1/2 hourல வந்துடுவோம் சார். ஆமாம் சார், கொஞ்சம் பேசி பாருங்கள் சார் ஜட்ஜிக்கிட்ட ப்ளீஸ் சார். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே சார், நாங்கள் வந்துடுறோம். ஓகே, போகலாம் ஜட்ஜை பார்க்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. இவர் தான் கிளைண்ட். வணக்கம் சார். இதுதான் ஃபுட்டேஜ் சார். இதில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது சார். நடந்த உண்மை இதான் சார். நீங்கள் தான் பார்த்து ஹெல்ப் பண்ணணும். இவன் தான் உண்மையான அக்யூஸ்ட் சார். தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.
மச்சான்டா. ஆமாண்டா. காளி வந்துட்டான்டா. அர்ஜுன், எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையாடா. அர்ஜுன், காளி மட்டும் இல்லைனா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுடா. அர்ஜுன், ஏன்டா ஒரு வார்த்தை கூட சொல்லலை? என்னத்தை நான் சொல்கிறேன்? அவனை நம்பின மாதிரி உன்னை நம்பின மாதிரி இதோ இவனை நம்பின மாதிரி தான் அவனையும் நான் நம்பினேன். என் நட்பு தெரியாமல் போயிடுச்சடா அவனுக்கு. ஒரு நாள் வருவான், அப்போ அவன்கிட்ட நான் கேட்பேன். டேய் சேது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி ஆயிட்ட? உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுறா. என்னடா? ஊருக்கு போயிருந்தேடா. 3 தலைமுறை நட்புக்காக உன் காதலை தியாகம் பண்ணிருக்க. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தானே வந்தேன். சரியான நேரத்தில் கேட்கப்படாத மன்னிப்பும் கொடுக்கப்படாத மன்னிப்பும் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும்டா. டேய் உட்காருடா சேது, உட்காரு. டேய் உட்கார்றா, அதான் அவன் தான் சொல்கிறான்ல. உட்காரு. என்னடா இப்படி ஆயிட்ட? சரிடா, நான் கிளம்புறேன். உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டு. அதெல்லாம் விடுறா. என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு பண்ணது சேது, தண்டனைங்கிறது மனுஷனை பக்குவப்படுத்ததான், பாழாக்கா கிடையாது. எனக்கு நீ யாரா இருக்கா? நான் கிளம்புறேன்டா. ஏன்டா இப்படி பேசுற? நடந்து போச்சு, ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. ப்ளீஸ் எங்க கூடவே இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? அதான் மாப்பிள்ள சொல்றான்ல, இருடா எங்க கூட. சரிடா. சொன்னா கேளு சேது, வா போலாம். வாடா வாடா. கல்வி, மருத்துவம், எளியோருக்கு உதவுதல், இறை சேவை, இவையாவும் இறைவன் கொடுத்த வரம். இதை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். போடுடா போடுடா பிடாத புடிடா, போ வாழ்க்கையில் போட்டந்தான் முன்னேறும் படிடா. மேடு பள்ளம் தாண்டுடா தாண்டுடா தாண்டுடா, கல்லும் முள்ளும் குத்துனா தாங்குடா தாங்குடா. நெஞ்ச நிமித்து நில்லுடா, கண்ணில் இருக்கு தில்லுடா. மீச பச்ச ஆம்பளைக்கு ரோசம் வேணுண்டா. சில்லாய்க்கா மல்லாய்க்கா, சில்லாய் மல்லாய் சில்லாய்க்கா, மல்லாய்க்கா சில்லாய்க்கா, மல்லாய் சில்லாய் மல்லாய்க்கா.
போட்டுட்டா போட்டுட்டா விட்டாத புடிடா உன் வாழ்க்கையில் போட்டந்தா முன்னேறும் படிடா வார்த்தையொன்னு புந்தன் வாழ்வை மாற்றி வைக்கும் தோழா அந்த வார்த்தை எந்த வார்த்தை என்று தேடி பாரு தோழா ஆம்பளைக்கு நியாயமான கோபம் வேணும் தோழா அந்த கோபம் போதும் போகும் பாரு புந்தன் பாதை நேரா கை நீட்டி வந்த நீயே கேள்வி கேளு கேள்விக்கு பதில தினமும் தேடி ஓடு நம்பிக்கை அந்த முயற்சிடா மனசுக்கு அது எனர்ஜிடா